பாபநாசம் கூட்டுறவு நகர வங்கியின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. பாபநாசம் கூட்டுறவு நகர வங்கியின் 109வது பேரவைக் கூட்டம் வங்கியின் உறுப்பினரும் தேசிய நல்லாசிரியருமான கலைச்செல்வன் தலைமை வகித்தார். முன்னாள் மாவட்ட கருவூல அலுவலர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். கிளை மேலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசினார். பாபநாசம் கூட்டுறவு நகர வங்கி கூட்டுறவு செயல் ஆட்சியர் சரவணன் நிர்வாக அறிக்கை வாசித்தார். வங்கி பொது மேலாளர் தியாகராஜன் வரவு செலவு அறிக்கை மற்றும் 2024-25 ஆண்டு திட்ட அறிக்கையை வாசித்தார். விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம், ஓய்வு பெற்ற வங்கி பொதுச் செயலாளர் கரிகாலன், நல்லாசிரியர் ஜோசப், ஓய்வு பெற்ற கருவூல அலுவலர் கலைமணி, வங்கி உறுப்பினர்கள் திருமேனி, ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் உதவியாளர்கள் பிரவீன்குமார், உஷா ராணி, ஹரிபிரசாத், உஷா, சங்கீதா, பார்கவி, உதயகுமார், அலுவலக உதவியாளர் ராஜேந்திரன் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் வங்கி மேலாளர் ஆனந்தி நன்றி கூறினார். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி. சிவராஜ். வங்கியினுடைய லாப நட்டு கணக்கு 2023 ஆண்டு 23-24 ஆண்டுடைய லாப நட்டு ஒரு கையெழுத்து போடுங்க, ஒரு ஸ்வீட் தரோம், ஸ்வீட்டு சாப்பிட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் நல்ல விதமாக நடக்கும், நியாயமாக, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்படி நடந்ததெல்லாம் அதன் பிறகு ஒரு 80க்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பேரவை கூட்டம் ஒரு பெரிய அளவுல கொஞ்சம் கூட்டத்தை கூட்டி நடந்துகிட்ட ஒரு நிலையெல்லாம் வந்துச்சு. ஒரு 45 ஆண்டுகள் வந்து யாரையும் பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் யாருக்கு மனசு அப்படின்னா அவங்க வாழாக்கடல நம்ம ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சு இங்க யாராவது கடன் வாங்க வந்தாங்கன்னா வண்டி சொல்லுவோம். இது நம்முடைய காசு, என்னுடைய காசு, உங்களுடைய காசு, உங்களுடைய காசு. இதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரும். நம்ம கீழ்நிலத்தில் இருக்கிற மக்களை நம்பி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சுய உதவிக்குழு, நீங்க எந்த கமர்ஷியல் பேங்க்ல போனீங்கனாலும் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க மேனேஜர். அதுல ஒரு 10 குழுவை தூக்கி வச்சுட்டு முன்னாடி இருந்து அவங்களெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. வந்து நீங்க எனக்கு 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும்னு போய் லோன் கேட்டீங்கன்னா 1000 காரணங்களை சொல்லி அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு ஒட்டுமொத்தமா நீங்க கமர்ஷியல் பேங்க் பூரா நம்மளை வந்து ஒதுக்குற நிலைமையில கடந்த வங்கியை விட்டு நான் ஓய்வு பெற்று 8 ஆண்டு காலம் நிறைவேற்றது. பல இடங்களில் ஃபினான்ஷியல் மேனேஜராக இருந்திருக்கேன். தற்பொழுது பாவைக்கே திரும்பி விட்டேன், சொந்த ஊருக்கே திரும்பி விட்டேன். நம்முடைய உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த பணமும் இங்கே இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல ஒரு பேரவையில்